எதுக்காக அண்ணா என்ன அடிக்கிறீங்க? நான் எதுவுமே செய்யலையேண்ணா. நீ ஒன்னும் செய்தில்ல மோனே. நாதாரி ராஸ்கல் அதான் அடிச்சேன். ஒன்னும் செய்யலையா? நீயும் நானும் இவனும் இங்க தண்டனை அனுபவிக்கத்தான் வந்திருக்கோம். இவன் மேல மறுபடியும் கைய வச்ச உன்னை கண்டதுடமா வெட்டி போட்டுடுவன் ராஸ்க். அவன் போன்ல இருக்கிற வீடியோஸ் செக் பண்ணுங்க. இதை யாருக்காக வாங்கின? அது எனக்காக தான் வாங்கினேன். சொல்லாதடா. சொல்லு. மனோ எங்க? எங்கடா மனோ? மனோ யாரு? எந்த மனோ எனக்கு தெரியாது. அண்ணா இது பாருங்க. அண்ணா போதும். இவன் செத்துட்டானா மனோ எங்க இருக்கான்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. டே பொறுக்கி, நீ மரியாதையா உண்மையை சொல்லனா உன்னை இங்கே புதைச்சிருவோம். மத்தவங்க எல்லாம் எங்கடா? டேய் சச்சனண்டா. அண்ணா நீங்க எப்ப வந்தீங்க? நீங்க ஏன் மேல வரல? யார்கிட்ட இந்த போன் வந்துச்சு? அது வேஸ்ட் கால்னா, மார்க்கெட்டிங் கால். எங்க காட்டு, நான் பாக்குறேன். என்னன்னா என் மேல நம்பிக்கை இல்லையாண்ணா? நம்பிக்கை இல்லடா, அதான் கேக்குறேன். காட்டு. போன் கொடுக்க மாட்டேனா? உங்களுக்கு தெரிஞ்ச ரகசியம் எதுவும் எங்களுக்கு தெரியாது. நீ வாய் மூடுறா. விஷ்ணு மனோவை விட உங்க மேல நான் அதிகமா பாசம் வச்சேன். ஆனா எட்வின் மோசஸ்க்காக என் கூடவே இருந்து எனக்கே துரோகம் பண்ணிருக்கீங்க.
சச்சின, நான் இங்க காலை பிடிச்சி கெஞ்சி கேட்டுக்கிட்டதெல்லாம் வேணான்னு. ஆனா உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு இவங்க என்ன பயமுறுத்துனாங்க. 50 கோடி கையில வந்ததுக்கு அப்புறம் சொல்லலாம், இல்லைன்னா நீங்க ஒத்துக்க மாட்டீங்கன்னு இவங்க சொன்னாங்கண்ணே. எல்லாத்தையும் நம்ம தலைமையில போட்டு அந்த முத்துவும் சேர்த்து போயிட்டான். இப்ப சந்தோஷம் தானே? முன்னாடியே இதை பத்தி எங்களுக்கு எதுவும் தெரியாதுண்ணே. ஆர்யா ஷெட்டியை விடுறதுக்கு முன்னாடி தான் முத்து எங்ககிட்ட இந்த விஷயத்த சொன்னான். மனம் மட்டும் இல்லை, ஷெட்டி கிட்ட இருக்கிற ட்ரக்ஸ் கண்டெய்னர்ஸை எடுத்துட்டு வந்தா எங்களுக்கு எட்வின் மோசஸ் 50 கோடி ரூபா தரேன்னு சொன்ன உடனே அதுக்கு நாங்கள் சரண்டர் ஆயிட்டோண்ணே. முத்தண்ண மாறினது அந்த கண்டெய்னர் கைக்கு வந்த பிறகு. அவன் எங்கேயோ அதை மறைச்சு வச்சிருக்கான். அதுக்கப்புறம் எட்வின் மோசஸ் கிட்ட பேரம் பேசிட்டு இருக்கும் போதே போலீஸ் அவனை சுட்டு கொன்னுட்டாங்க. கண்டெய்னர் எங்க கிட்ட இருக்குன்னு சொல்லி எட்வின் மோசஸ் எங்களை துரத்துக்கிட்டு இருக்கான். அதுக்காக தானே அவன் இப்போ கூட எங்களுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கான். முத்து உயிரோடு இருக்கிற வரைக்கும் எங்களுக்கும் எட்வின் மோசஸ்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லைண்ணே. டீலிங்லாம் முத்து தான் பார்த்துப்பான். இது நிஜம் சச்சி. என்ன முத்து செத்ததுக்கு அப்புறம் தான் அவன் எங்களுக்கு போன் செய்ய ஆரம்பிச்சான். பயத்தினாலதான் நாங்க உங்ககிட்ட சொல்லல. நாங்க எப்பவும் உங்களுக்கு மோசம் பண்ணலண்ணே. எங்க சொந்த அண்ணனையே நாங்க மோசம் பண்ணிடுவோமா? நீங்க அன்னைக்கே சொன்னீங்க எட்வின் மோசஸ் கிட்ட வச்சுக்காதீங்க, அவன் ரொம்ப டேஞ்சரானவன்னு. அன்னைக்கு அது எங்களுக்கு புரியல. நாங்க தேவையில்லாம மாட்டிக்கிட்டோம். நீங்க இங்க இருந்து போயிடுங்கண்ணே. இது எங்களுடைய தலையெழுத்து. நாங்க அனுபவிச்சே ஆகணும். இவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டுக்கு இழுத்துட்டு போனாலும் எந்த தண்டனையும் கிடைக்காது. பணமும் டேலண்ட் இருக்கிற அட்வொகேட்டும் இருந்தா மறுபடியும் இதே பிசினஸ் செய்வாங்க. क्रिमिनल्स को स्पॉट पे मारना, दैट्स माय पॉलिसी. No. ஏய் வாடா. எந்திரு, எந்திரா. கனி, அண்ணே, நம்ம கார் பறிக்காத. சஜன, மன்னிச்சிருங்க, எங்களை மன்னிச்சிருங்க. நீங்க சொன்னத நான் அங்க கேட்கல. அதுக்கு கிடைச்ச தண்டனை தானே இது. எங்களுக்கு வேணும் கனி.